எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வணக்கம் போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் வந்து 15 நாளாக வந்து எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 15 போரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் அங்கே கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. ஈரான் சைடும் சேதம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் சைடும் வந்து மிகப்பெரிய ஒரு சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி மிக முக்கியமாக வந்து 3 விஷயம் பார்க்க போகிறோங்க. முதல் விஷயம் என்னன்னாக்க அமெரிக்காவோட முக்கியமான 60 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள ஒரு மிகப்பெரிய போர் விமானத்தை வந்து இன்றைக்கி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஈராக்கில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஈரானில் உள்ள முக்கியமான இப்போ அதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லலாம். யார் ஈரானுக்கு அந்த ஒரு ஐஸ்லாண்டையே வந்து இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஐஸ்லாண்டில் என்ன இருக்குது, எதுக்காண்டி வந்து ஐஸ்லாண்டை வந்து அட்டாக் பண்ணணும் அமெரிக்கா? ஸோ நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நாள் வந்து இந்தியாவில் வந்து கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுது, பெட்ரோல் டீசல் வந்து தட்டுப்பாடு இருக்குது, நிறையா பங்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா நியூஸ் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஈரான்கிட்ட பேசி இப்போ வந்து அங்கேருந்து 2 கப்பல் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸுங்கிற ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா யார் ஈரான் சைடு கண்ட்ரோலில் இப்போ வரையும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து சர்வதேச ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்த வந்து இப்போ அவங்க வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த போருக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக் பண்ணதில் இந்த விமானம் வந்து எங்கே ஈராக்கில் வந்து அட்டாக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஏன்னா ஈரானுக்கு வந்து அந்த ஈரானில் மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஈராக்லேயும் அவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு குழுக்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஏன்னா சின்ன சின்ன குழுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க பிரிஞ்சு நிறைய இடங்களில் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடல் வழியாக இருந்தாலும் சரி, நிலத்திலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு வந்து ஏன்னா ஈராக் வந்து இவங்களுக்கு ஒரு சில அங்கே உள்ள குழுக்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈரானுக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஒரு ஏன்னா அந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து வானத்திலேயே அதாவது 30-35,000 அடிக்கு மேலேயே வந்து அவங்க வந்து உள்ள ஜெட் விமானங்களுக்கு வந்து டீசல் பெட்ரோலை வந்து டாப் அப் பண்ணுறதுல வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இந்த விமானத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1960 காலகட்டங்கள்லேயே வந்து இந்த விமானத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. யார்? அமெரிக்கா. இந்த விமானம் வந்து மிகப்பெரிய ஒரு விமானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து டீசல் பெட்ரோல் வந்து அது ஃபுல்லாக வந்து டாப் அப் பண்ணிட்டு வருமா வந்து இந்த ஜெட் விமானங்களுக்கு வந்து அந்த வானத்தில் இப்போ நம்ம வந்து தரவழியில் வந்து அதை டீசல் பெட்ரோல் டாப் அப் பண்ணுறத பார்ப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே பறந்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து அதோட ஃபுல் கெப்பாசிட்டியில் வந்து அவங்களுக்கு அந்த அடுத்த ஜெட் விமானங்களுக்கு எல்லா பெட்ரோலை வந்து டாப் அப் பண்ணுமா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விமானத்தை வந்து இப்போ வந்து ஈராக்கில் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. அந்த அடித்ததில் அந்த விமானம் வந்து சுக்குநீராக ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அதில் அமெரிக்காவோட ஒரு சில வீரர்கள் வந்து இறந்துருக்காங்க, ஒரு சில வீரர்களை வந்து காணோம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஏன்னா அதில் வந்திருக்கவங்க எல்லாருமே இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அட்டாக் பண்ணதில் இப்போ ஈரானும் அதை யார் பண்ணாங்கன்னு இப்போ வரையும் கிளைம் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா சைடு வந்து இது வந்து விபத்துக்குள்ளானது, ஸோ அவங்க வந்து அட்டாக் பண்ணி தான் ஓகே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லாமல் இல்லை இது வந்து வேறு மாதிரி இருந்து அவங்க வந்து அமெரிக்கா சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 விமானங்கள் வந்து வரும்போது கிராஸ் பண்ணும்போது கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஆனால் இது ஈரானோட அட்டாக்காக கூட இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ நிறையா நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈரானில் உள்ள முக்கியமான மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவோட எம்பசியை வந்து இப்போ ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து சவுதி அரேபியாவில் உள்ள மிகப்பெரிய அங்கே ஒரு எம்பசி இருந்துச்சு. யார்? அமெரிக்காவோட எம்பசி. அங்கேயோட ஆர்மி பேஸ் இருந்தாலும் ஆர்மி பேஸை ஃபஸ்ட்டு அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மிகப்பெரிய அவங்களோட எம்பசியை வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈராக்கில் உள்ள ஏன்னா கொஞ்சம் காலங்களாகவே வந்து ஈராக்கோட மிகப்பெரிய அவங்களோட கண்ட்ரோலில் யாரில் தான் வந்து அந்த ஈராக்கு கொஞ்ச நாள் இருந்தது. ஸோ அந்த ஈராக்கில் உள்ள அவங்களோட எம்பசியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈராக். இப்போ ஈரான் அட்டாக் பண்ணதில் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரம்ப் ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட முக்கியமான ஏர்பேஸ் இதெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து இது மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நேற்று வந்து ஈரானோட முக்கியமான ஒரு இடத்த வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா அது
ஹார்க் ஐஸ்லாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்லாண்டு இருக்குங்க. இந்த ஹார்க் ஐஸ்லாண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஐஸ்லாண்டு அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிணறுகள் வந்து அங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிக முக்கியமான ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யார்? ஈரானோடது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண்ணெய் கிணறுகள் வந்து அவ்வளவு இருக்குதான். ஸோ அந்த எண்ணெய் கிணறுகளை வந்து நேற்று அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணதில் இங்கே மிகப்பெரிய ஒரு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து ஈரானில் உள்ள முக்கியமான எண்ணெய் கிணறுகள் அட்டாக் பண்ணதில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த ஆயிலெல்லாம் வந்து கொட்டி கிடக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மக்கள் வாழ்கிறதுக்கே வந்து ஒரு தகுதியற்ற இடமா வந்து அந்த இடம் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சு மழை விழுந்தெல்லாம் ஃபுல்லாக வந்து கருப்பாக அந்த இடமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி உள்ள இடத்துல வந்து இப்போ வந்து அங்கே முக்கியமான ஒரு ஐஸ்லாண்டை வந்து ஹார்க் ஐஸ்லாண்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ அட்டாக் பண்ணதில் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஈரான் என்ன சொன்னாங்கன்னாக்கா அவங்களோட அதாவது ஆர்மி பேஸ் அட்டாக் பண்ணாங்க, அடுத்து வந்து அவங்களோட எம்பசி அட்டாக் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டோட முக்கியமான வளங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்த வந்து இதுவரையும் அட்டாக் பண்ணாமல் இருந்தாங்க. யார்? ஈரானும் சரி, அமெரிக்கா, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து அவங்களோட முக்கியமான பொருளாதாரத்திலேயே வந்து கை வச்சனால இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இனிமேல் வந்து ஈரான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து ட்வீட் போடுறனால வந்து நீங்கள் வந்து இந்த போரை நிப்பாட்டிட முடியாது. ஏன்னா ட்ரம்ப் சொல்லியிருந்தாங்க அவங்களோட மிக முக்கியமான அதிகாரிகள்லாம் ட்வீட் போட்டு இல்லை இந்த இதை வந்து போரை நிறுத்த போகிறோம், இந்த ஒரு வாரத்தில் நிறுத்த போகிறோம், 5 நாளில் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் அவங்களால நிறுத்த முடியாது. நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து யோசிச்சிருக்கணும். யோசிக்காமல் நீங்கள் செஞ்சதுனால வந்து நீங்கள் வந்து நாங்கள் எப்போ நிப்பாட்டுறோமோ அப்போ தான் நிற்கும் இந்த போர் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைடு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அலி கமோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க, முக்கியமான ஒரு சுப்ரீம் லீடர். ஸோ அந்த உச்சபட்ச தலைவரை வந்து அப்போ வந்து அட்டாக் பண்ணாங்க. அது பக்கத்தில் உள்ள ஸ்கூல்லையும் வந்து அட்டாக் பண்ணி 150க்கு மேற்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போர் ஸ்டார்ட் ஆகி இஸ்ரேலில் அடித்தாங்க, பக்கத்தில் உள்ள கல்ஃப் கண்ட்ரிலெல்லாம் அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அங்கே உள்ள அந்த அலி கமோனியோட பையன் சொல்கிறாங்க. அந்த பையன் தான் வந்து இப்போ வந்து முஸ்தபா கமோனி அப்படிங்கிறவங்க வந்து இப்போ பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க இருக்கிற நீ எங்கள் மேலே கை வச்சிருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ட்வீட் போட்டு நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுவீங்க, போர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ட்வீட் போட்டு நிப்பாட்டிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. உங்கள் மேலே வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுறதை நிறுத்தணும்னாக்க எங்கள் மேலே அட்டாக் பண்ணுறதை நீங்கள் நிப்பாட்டணும். எங்கள் மேலே வந்து இருக்கிற பொருளாதார தடை எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறது நிப்பாட்டுற வரையும் நாங்களை வந்து அட்டாக் பண்ணுறதை நிப்பாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் வந்து நிற்கிற மாதிரி தெரியல. இப்போ அமெரிக்கா வந்து அவங்களோட எண்ணெய் கிணறுகளை அடிச்சிட்டாங்க. இதனால மிகப்பெரிய ஒரு பதற்றத்தில் தான் சவுதி அரேபியாவில் அடிக்கிறாங்க, யுஏஇயில் அடிக்கிறாங்க. துபாய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹைடெக் சிட்டிங்களாம். ஸோ அந்த பெரிய உலக நாடுகள்லேயே வந்து அதுவும் ஒரு டாப்பஸ்ட் சிட்டியாக இருந்துச்சு. அந்த சிட்டி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து செயலிழந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க சைடு வந்து யார் ஈரான் சைடு அடித்தாலும் அவங்க வந்து டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் இது பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதில் உள்ள ஒரு சில துகள்களாக இருக்கட்டும், அதில் உள்ள புகையெல்லாம் இருக்கட்டும், அதில் உள்ள நெருப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே உள்ள மிகப்பெரிய புருஷகாலி போங்கிற மிகப்பெரிய ஒரு டவர் இருக்குது. அந்த டவருக்கு பக்கத்தில் குட்டி குட்டி டவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து இப்போ ஒரு வாரமே வந்து கேஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க கேஸ் இல்லாதனால அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போர்க்கொடி தூக்கியிருந்தாங்க. ஏன்னா இங்கே உள்ள எதிர்கட்சியெலாம் இருக்கட்டும் எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதோட இல்லை, அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இது கிடையாது, ஆர்டர் பண்ணணும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய 2 மிகப்பெரிய ஒரு கேஸ் கப்பல் வந்து இப்போ ஈரான் வந்து அனுமதிச்சிருக்காங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஏன்னா அந்த 2 கப்பலையும் கொண்டுட்டு வரதுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 33 கிலோமீட்டர் வந்து அந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த கப்பல் இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கும் இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய இடத்த வந்து இப்போ அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. யார்? ஈரானோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம 2 கப்பலை கொண்டுட்டு வர்றதுக்கு நம்மளோட முக்கியமான 2 ஆர்மி ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆர்மி கப்பல் வந்து இப்போ அங்கே போயிட்டு அவங்களோட எஸ்கார்டோட கொண்டாந்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் தான் வந்து அவங்க தான் அனுமதி கொடுத்துட்டாங்களே, ஈரான் கொடுத்துட்டாங்களே, நீங்கள் வந்துடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா
அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல குழுக்களாக வந்து ஆல்ரெடி பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும், இந்தியாவுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த சின்ன சின்ன குழுக்களுக்கெல்லாம் போயிட்டு அந்த கம்யூனிகேஷன் சேருமாங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட அந்த இந்தியாவோட கொடியோட சுமந்துக்கிட்டு ஒரு 2 அந்த கப்பலை வந்து எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளே வந்து மும்பை வந்து அடைஞ்சிரும். ஸோ அந்த கப்பல் வந்து 2 கப்பல் வந்து மும்பை வந்து அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. ஸோ அந்த கப்பல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கேஸ் உள்ள இடத்த வந்து இப்போ கொண்டாந்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி ஈரான், அதாவது ரஷ்யாவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் வந்து இந்த ஈரான் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரிகளுக்கு மட்டும்தான் இப்போ தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, வேறு யாரும் இல்லை. சைனா, அடுத்து இந்தியா, இந்த 2 கண்ட்ரிகளுக்கு தான் இப்போ வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ட்ரம்ப் வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ என்ன எல்லா நாடுகளுக்கு வந்து கொடுக்க வேண்டியது தானே, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிகளுக்கெல்லாம் நீ வந்து கொடுக்க வேண்டியது தானே, நீ எதுப்படி வந்து 2 கண்ட்ரிகளுக்கு மட்டும் நீ அலோவ் பண்ணுற, மற்ற எங்களுக்கும் அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து அமெரிக்கா சைடில் வந்து அவங்க சைடு வந்து ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. யார் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், ஒர்க் பண்ணி போயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஈரான் சைடில் உள்ள மிக முக்கியமான அமைச்சர்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளுக்குள்ள பெட்ரோல் டீசல் இது வந்து கண்டிப்பாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பெட்ரோல் டீசல்லாம் வந்து க்யூவில் நிற்கிறாங்களாம். அந்தளவுக்கு வந்து அங்கே உள்ள ஒரு சில இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பங்களாதேஷாக இருக்கட்டும், பங்களாதேஷுக்கு ஆல்ரெடி நம்ம நாட்டிலே இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தாலும் நம்ம பக்கத்து நாடான்னு சொல்லிட்டு நம்ம நாட்டிலேருந்து ஒரு சில சலுகையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பெட்ரோல் டீசலை வந்து அனுப்பியிருக்காங்களாம் நம்ம கவர்மெண்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த போருங்கிறது வந்து எதுக்குமே வந்து நிரந்தரம் கிடையாதுங்க. ஏன்னா போருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர் நடக்கிறது இப்போ அந்த 3 கண்ட்ரிலாம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. அந்த ஒரு நாட்டில் நடக்கிற போர் வந்து மற்ற நாடுகளுக்கும் இதோட இன்ஃபேக்ட் ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கேஸ் பிரச்சனை, அது வந்து ஒரு 2-3 நாள் இல்லைனாவே ரொம்ப மிகப்பெரிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ ஆணுச்சு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து மற்ற வாகனங்கள் எவ்வளோ பெரிய வாகனங்கள் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு கார் வச்சுருந்தாலும் சரி, ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் இல்லைன்னா நீ அந்த காரை ஓட்ட முடியாது. நீ எவ்வளோ 3 கோடி ரூபா 4 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி வச்சுருந்தாலும் அந்த பெட்ரோல் டீசல் இல்லைனாக்கா நீங்கள் அந்த வண்டியை ஓட்ட முடியாது. வண்டி வந்து ஒரு காயலங்கடையில் கிடக்கிற மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்தளவு தான். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கண்ட்ரி வந்து டிஃபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ நான் ஒரு கண்ட்ரியில் அந்த போர் நடக்குதுனாக்க அந்த கண்ட்ரியில் உள்ள மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க கிடையாது, மற்ற நாட்டில் உள்ள மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அங்கே உள்ள மக்கள்லாம் இப்போ சாப்பாட்டுக்கு அவங்களோட நார்மல் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை கூட வாழ முடியாத அளவுக்கு வந்து அந்த நாட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், அங்கே கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள மக்களாக இருக்கட்டும், எல்லா நாட்டிலையும் வந்து மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இந்த போரில் வந்து ஒவ்வொரு நாட்டுகளையும் வந்து உயிரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து இது பார்த்தா தான் தெரியும். அந்தளவுக்கு வந்து அங்கே உள்ள உயிர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேலோட பிஎம் வந்து கொஞ்ச நாளாக வந்து 2-3 நாளாக வந்து அவங்களோட வெளியில் வந்து எந்த விதமான ஒரு அப்பியரன்ஸும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து செய்தியில் வந்து பேசுவாங்க, இதை வந்து பேசுவாங்க, எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் இருக்காரா, ஏன்னா அங்கே வந்து ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட சகோதரர் ஒருத்தரும் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 15ஆவது நாள் வரைக்கும் இப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, அந்த கல்ஃப் கண்ட்ரியில் நடக்கிற போர்கள் பார்ப்போம். இந்த போர் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவுபடுது. ஏன்னா இந்த போர் வந்து முடிவுபட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே உள்ள நாடுகளுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த எண்ணெய்கள் வந்து கிடைக்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதான் இந்த வீடியோவில் பார்க்குறது தான். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் ஆனந்த் பாலா.